ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. ஸோ ஐஎன்எம்மில் ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் யூரோப்பியன் அரைவல், ஐரோப்பியர் வருகை கீழே இந்த டாபிக் வரும். ஸோ ஐஎன்எம் சப்ஜெக்டில் இது 3வது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மொத்தம் ஜிஎஸில் 17 வீடியோ இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன், நோட்ஸ் கொடுத்துருக்கேன், ஃப்ரீ நோட்ஸ் சீரியஸில். ஸோ இது வந்து 17வது வீடியோ. ஸோ இதில் யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா, 2 பேரை பற்றி, ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ், அப்புறமா ஃப்ரெஞ்சு, இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நோட்ஸ் வந்து கிறிஸ்பாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன ஆஸ்பெக்ட்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 1600களில் வந்து ஃபஸ்ட்டு பர்மிஷன் கிடச்சிது. அதுக்கப்புறமா மாலுமி ஹாக்கின்ஸ் தான் வந்து சூரத்தில் வந்து தொழிற்சாலை நிறுவுறதுக்காக யார் அவைக்கு வந்திருப்பாங்கன்னா, அப்போது இருந்த ஜஹாங்கீர் மன்னர் வந்து ஜஹாங்கீர் இருப்பாங்க. ஸோ அந்த அவைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த பணி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். அப்போ வந்து தொழிற்சாலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடச்சிருக்காது. ரீசன் வந்து போர்ச்சுகீசியர்களோட அழுத்தம் காரணமாக அவங்களுக்கு கிடச்சிருக்காது. அதுக்கப்புறமா 1611 மசூலிப்பட்டினம்ங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வணிகம் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. தொழிற்சாலை வந்து 1614 நிறுவியிருப்பாங்க. அடுத்து 1612 வந்துட்டு போர்ச்சுகீசியர்களில் வந்து கேப்டன் தாமஸுங்கிறது ஆங்கிலேயர், பிரிட்டிஷை சேர்ந்தவர். இவர் பார்த்திங்கன்னா தோற்கடிச்சிருப்பார் சூரத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய கடற்பகுதியில். அடுத்து 1613 தாமஸ் ஆல்ட்வர்த், அவங்களுக்கு கீழே சூரத்தில் வந்து தொழிற்சாலை நிறுவ வந்து ஜஹாங்கீர் வந்து அனுமதி வழங்கியிருப்பார். 1613 தான் பர்மிஷன் கிடச்சிருக்கும். ஏன்னா அது வரைக்கும் போர்ச்சுகீசியர்களோட அழுத்தம் இருந்திருக்கும். அப்புறமா அவங்க தோற்கடித்த பிறகு இவங்க மேலே வந்து சரி இவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூரத், பாம்பேக்கு முன்னாடி அந்த டைமில் பார்த்திங்கன்னா மேற்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா என்னவாக இருக்குன்னா சூரத்தாக தான் இருக்கும். ஆங்கிலேயர்கள் தலைமையகமாக விளங்கியிருக்கும். கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டன் வந்து போர்ச்சுகீசியரை வந்து வென்றிருப்பார் 1614. 1615 வந்து சர் தாமஸ் ரோ வந்து இங்கிலாந்தின் மன்னர் ஜேம்ஸால் வந்து ஜஹாங்கீர் அவைக்கு தூதராக அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தாமஸ் ரோ வந்து நிறைய ஏரியாவை வந்து மையங்களை நிறுவியிருப்பாங்க. அந்த டைமில் என்னென்ன எதுனா, அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி சூரத், ஆக்ரா, அகமதாபாத், பரோஜ் இந்த இடத்துலலாம் வணிக மையங்கள் அமைக்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மெட்ராஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா இந்த 3 தான் வந்து இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் அடித்தளம் இடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த மாகாணங்கள். ஸோ இந்த 3 இதை எப்படி கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. 1639 ஃப்ரான்சிஸ் டேங்கிற பார்த்திங்கன்னா சந்திரகிரியில் ஆட்சியாளரான சென்னப்ப நாயக்கனிடமிருந்து மெட்ராஸ் வந்து குத்தகைக்கு வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை வந்து கட்டியிருப்பாங்க. இதுதான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மெட்ராஸில் இருந்தது தான் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை. அப்புறமா கிழக்கு பகுதியோட தலைமையகமாகவும் மாறியிருக்கும். பம்பாய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வரதட்சணையாக பெற்றது, அதாவது திருமண சீராக பெற்றது யார்கிட்ட இருந்ததுன்னா 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகல் இளவரசி கேத்தரினை மணந்தபோது இது பெற்றிருப்பாங்க. அடுத்து இதை வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு குத்தகைக்கு வந்து விட்டுருப்பாங்க 10 பவுண்டுகள். ஸோ இது மூலிமா தான் பம்பாய் மாகாணம் உருவாயிருக்கும். இதே கல்கத்தாங்கிறது பார்த்திங்கன்னா ஜாப் சார்னக் என்பவரால் வந்து சுதாநிதி வர்த்தக மையம் நிறுவப்பட்டிருக்கும் 1690. இந்த சுதாநிதி, காளிகட்டம், கோவிந்தபூர் இந்த 3 அப்போ வில்லேஜாக இருந்தது. இது சேர்ந்து தான் கல்கத்தாவாக மாறியிருக்கும். அடுத்து சுதாநிதி கோட்டை கட்டப்பட்டது வந்து 1696. அடுத்து இதுக்கு வெள்ளியம் கோட்டை அப்படின்னு வந்து 1700 அழைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ 1700களில் வெள்ளியம் கோட்டை கட்டப்பட்டிருக்கும். 1757 ஃப்ளாசி போரும், அடுத்து பக்சார் போர் 64 நடந்ததும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்தியாவில் அரசியல் சக்தியாக மாறுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும். 1858 வரை, அதாவது சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி வரைக்கும் கம்பெனி தான் ஆட்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா அந்த இஷ்யூ வந்த பிறகு, அந்த ரிவோல்ட் நடந்த பிறகு ஆங்கிலேயர்களோட நேரடி ஆட்சி நடைபெற ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதான் ஓவராலாக பிரிட்டிஷ் பற்றி கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஃப்ரெஞ்சு பற்றி பார்த்திங்கன்னா, ஐரோப்பியர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதில் இந்தியாவிற்கு வியாபாரம் செய்வதற்காக வந்து கடைசி ஐரோப்பிய நாடு ஃப்ரெஞ்சு. சூரத்தில் தான் வணிக மையத்தை நிறுவியிருப்பாங்க. யாருன்னா கரோன். ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் ஆகியவட்ட ஆண்டு 1664. இந்த இயர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெஞ்சு எப்போ, ஆங்கிலேயர்கள் எப்போ, டச்சுக்காரர்கள் எப்போ, இதெல்லாம் வந்து கேட்குறக்கு ஸ்கோப் உள்ளது.
1669 வந்து மார்க்கரா வந்து 2ஆம் பிரெஞ்சு வர்த்தக மையத்தை கோல்கண்டா சுல்தானிடமிருந்து காப்புரிமை பெற்று மசூலிப்பட்டினத்தில் நிறுவியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூரத்து, 2ஆம் மசூலிப்பட்டினம். அடுத்து 1673ஆம் ஆண்டு பிஜப்பூரின் ஆட்சியாளராக இருந்த ஷெர்கான் லோடியிடமிருந்து மானியத்தின் கீழே வந்துட்டு மார்டின் என்பவரால் பாண்டிச்சேரி வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஸோ பாண்டிச்சேரி நிறுவியது வந்து மார்டின் 1673. பாண்டிச்சேரி தான் முக்கிய ஃப்ரெஞ்சு குடியேற்றமாக இருந்திருக்கும். செயின்ட் லூயிஸ் கோட்டை பார்த்திங்கன்னா ஃப்ரான்காய்ஸ் மார்டின் என்பவரால் பாண்டிச்சேரியில் கட்டப்பட்டிருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 1673 சேஷ்டகானிடம் அனுமதி பெற்று கல்கத்தாவிற்கு அருகில் உள்ள சந்திரநாகூரில் வந்து அந்த நகரத்தில் வந்து கம்பெனி வந்து நிறுவியிருப்பாங்க. இவங்க ஃப்ரெஞ்சோட தொழிற்சாலைகள்லாம் எங்கன்னா மாஹே, காரைக்கால், பாலசோர், காசிம் பசார். 1742 ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியோட ஆளுநர் வந்து ஜோசப் ஃப்ராங்காய்ஸ் டியூப்ளே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவருக்கு பிறகு வந்துட்டு டுமோஸ் அனுப்பப்பட்டிருப்பார். பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனத்தை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கோம். 1731 ஆண்டில் ஸ்வீடனோட ஜோஹன்பர்க்ங்கிற இடத்துலேருந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மையமாக வச்சு டச்சு அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்சு கிடையாது, பிரிட்டிஷ், இவங்க 2 பேரை பேஸ் வச்சு இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் வந்து ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டிருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஓவராலாக பார்க்க வேண்டியது ஆங்கிலேயர்கள் மற்றும் ஃப்ரெஞ்சு சம்மந்தமாக உள்ள டீட்டெயில்ஸு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.